ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். சின்ன சின்ன உருளைக்கிழங்கு வச்சு சூப்பராக ஒரு குழம்பு செய்யலாமா? அதுவும் அடிக்கிற மழைக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம உருளைக்கிழங்கை இதே போல் தோல் எடுத்துகிட்டு குக்கரில் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளார அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லாவே சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, சீரகம் 1/2 ஸ்பூன் அளவு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே 4 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதோட பேஸ்ட்டை வந்து உள்ளார சேர்த்துக்கலாம். நல்லாவே வதங்கி வர வரையிலும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவு உப்பு, கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்றிலிருந்து 2 நிமிஷம் வரையிலும் ஆகும். வெங்காயம் வந்து நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலும் வதங்கட்டும். பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரலும் வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். எத்தனை வெங்காயம் எடுத்தோமோ அதே அளவு தக்காளி எடுத்து நல்லாவே அரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லாவே வதங்கி வரட்டும், அது வரலும் வெயிட் பண்ணலாம். தக்காளி சேர்த்த பிறகு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம், பச்சை வாசனை போகிற வரையிலும். உருளைக்கிழங்கு வந்து 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துருச்சு. நம்ம சின்ன சின்ன உருளைக்கிழங்காக சேர்த்ததால் சீக்கிரமே வெந்து வந்துடும். ஆல்ரெடி தோல் எடுத்ததால் நம்ம உருளைக்கிழங்கை வந்து டைரெக்டாக அப்படியே வந்து மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் சுடுதண்ணி வச்சு கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 4லேருந்து 5 நிமிஷம் வரையிலும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இடையில நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே போல் அவ்வளோதாங்க, நல்லா சுட சுட கமகமன்னு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக மேலே கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதே போலவே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட சாதம் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இதில் புளினா சேர்க்க கிடையாது. நம்ம முழுசாகவே உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சதாலே பார்க்குறதுக்குமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.